ஆண்டாள்னு ஒருத்தங்க அவங்க கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கா 50,000மோ 1,00,000மோ வந்து பணத்தை கொடுத்திருக்கா. பிரதமர் நரேந்திர மோடியோட கூட்டத்துக்கு இத்தனை நபர்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் சொன்ன அளவுக்கு போதிய ஆட்களை அவங்களால வந்து கூப்பிட்டு போக முடியல. உடனே இந்த அக்கா இருந்துட்டு, தம்பி நம்ம கட்சிக்கெல்லாம் 10 பேரை கூப்பிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு உசுறு போய் உசுறு வருது, கட்சி பேரை சொன்னாலே அவன் காரி துப்புறான். உடனே என்ன பண்ணிருக்கான், இந்த கட்சியில இப்ப புதுசா ரவுடிஸ் எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்கல்ல, அந்த பொம்பளை வந்து காசு இல்லைன்னு சொல்லுது, நீங்க கொஞ்சம் வீட்டுல போய் என்னன்னு பாத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கு. போன இடத்துல போட்டு கும்புன்னு கும்பிட்டாரு. கும்புனதுல பாத்தீங்கன்னா மண்டைய உடைஞ்சு 7-8 கையில இருந்தாங்க. கோட்டூர்புர காவல் நிலையத்துல அமர் பிரசாத் ரெட்டி மீதும் அங்க எனவெல்லாம் போனோம்னா அவன் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. காவல்துறை வந்து கைது செய்ய வந்தா சென்னையில இருந்து ஓடினேன் தலைவிரிக்க ஓடினேங்கிற மாதிரி எங்க போறான், கொடைக்கானல் போறான். இப்ப இந்த அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி எப்படிதான் காவல்துறையில இருந்தாப்லன்னு எனக்கு தெரியல. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. அமர் பிரசாத் ரெட்டி பேரை வந்து 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் பாஜகவுக்கு வந்து அலுவலக பொறுப்பாளரா அந்த அண்ணாமலை நியமிச்சு. இது எந்த கட்சியாவது நடக்குமா? நடக்காது. ஆனா பாஜக நடக்கும். அண்ணாமலை நீ பண்ண எல்லா மலமார்த்தனத்திலையும் நான் கூட இருந்தேன். எங்க எப்படி பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், எப்படி ஸ்கெட்ச போட்டு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்திலேயே என்னை நீ அம்போன்னு விட்டனா நான் காண்டாயிருவேன். என் பாதுகாப்புக்காக எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு பொறுப்பு போட்டு என்னை அனௌன்ஸ் பண்ண, இல்லன்னா அப்புறம் நான் வந்து ஜிங்கா பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்றான், ஒரு மெசேஜ போடுறான். இவர் என்ன பண்றாருன்னா நீதிபதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அரசியல் உள்நோக்கத்தோடு கேட்டுக்கோங்க, இவன் ஒரு குரூப் அடிச்சு ஒரு அம்மா அடிச்சு மண்டையை உடைச்சு காசை புடுங்க சொல்லுவானா, அது வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு என் கட்சிக்காரன் மீது இப்படி ஒரு வழக்க போட்டிருக்காங்க. ஆதிக்கப்பட்ட அம்மா காரி மூஞ்சிலே இருக்குது. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி வந்து எங்க இருக்காரு? ஆந்திராவுல சொந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜிங்கால தலையில தலப்பா கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜாலியா ரெட்டி அக்கறை தேசத்துல சிறப்பா இருக்காரு. காவல்துறை ஸ்பெஷல் டீம் அங்க போனா உடனே கையும் கலவமோ பிடிக்கலாம். தம்பி அப்படியே அழகா பிடிக்கிறது உள்ள அடைச்சிடலாம். அப்புறம் உள்ள அடைச்ச பிறகு குண்டாஸ்ல கூட போடலாம். கூடிய சீக்கிரத்துல நமக்கு வந்து சொன்ன சோர்ஸின் தகவல் என்னன்னா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க அண்ணாமலை கூட சந்திக்கிறாங்க. அண்ணாமலை எல்லாம் போய் சசிகலாலாம் ஒரு பெரிய ஆளா பாக்குதுன்னா இப்ப சசிகலா எந்த லெவல்ல போயிடுச்சுங்கிறதா நமக்கு வந்து மாதிரி பாக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு. ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நீண்ட நாள் ஆயிருச்சு உங்க திருமணத்திற்கு பிறகு முதல் பேட்டி. உங்கள் திருமணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அன்பும் நன்றியும். ஓகே, இப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவாகிவிட்டார், போலீஸ் தனிப்படை அமைத்து அவரை தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்ற செய்தி வெளியா இருக்குது. இன்னொரு புறம் ஹைகோர்ட் அணுகி முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாரு. அந்த மனுவை உடனடியாக விசாரிக்க முடியாது அப்படின்னு நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் வந்து மறுத்திருக்கிறார். இந்த சூழலில் என்ன நடந்தது? அமர் பிரசாத் ரெட்டி எதற்காக தலைமறைவாகி இருக்கிறார்? ஒண்ணு இல்ல, நம்ம அமர் பிரசாத் ரெட்டி வந்து நம்மளுடைய மக்களுக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து சில விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்காக செஞ்சதுனால போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் சொன்னா சின்ன குழந்தை கூட நம்பாது. இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப பிரதமர் நரேந்திர மோடி வந்தார்ல, நரேந்திர மோடி இப்ப எல்லா ஊர்லயுமே பிரதமர் நரேந்திர மோடி வரதுக்கு இவனுங்க எப்படி வந்து கூட்டத்தை சேர்த்தானுங்கன்னா, ஒவ்வொரு ஆட்கள் கிட்ட காசை கொடுத்து உன்னுடைய சார்பா இத்தனை பேர் வேணும், இவங்களுக்கு உண்டான சாப்பாடு செலவை நீ பாத்துக்கு, இவங்களுக்கு உண்டான கோட்டு செலவை நீ பாத்துக்கு, இப்படி ஆட்கள் கிட்ட வந்து பணத்தை கொடுத்து பிரிச்சு கொடுக்குற வேலையை வச்சுதான் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுல இருந்து சென்ட்ரல்ல இருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய கூட்டத்துக்கு ஆட்களை சேர்க்கிற வேலையை வந்து வாடிக்கையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மை. இது வரைக்கும் பாஜகவுக்கு கூட்டம் செஞ்சதெல்லாம் அப்படிதான். இல்லன்னு ஒருத்தரால கூட இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையில இவ்வளவு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டமும் இப்படி சேர்க்கப்பட்ட கூட்டம் தானா? ஆமா, அதுக்கு யாரு புரோக்கர்னா ராஜவேல் நாகராஜன், இந்த அமர் பிரசாத் ரெட்டி இப்படி வந்து பட்டவனுக்கு தான் அதுக்கும் எல்லா வேலையும் பார்த்தானுங்க. அண்ணாமலை கொடுக்குற காசுல பாதி காசை இவனுக்கு அனுப்பிக்கிறது, பாதி காசை வச்சு வந்து கூட்டத்தை சேர்க்கிறது. ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அப்படி காசு செலவு பண்ணியுமே கூட்டத்தை பெருசா காட்ட முடியலங்கிறதா வருத்தம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் கொஞ்சம் நல்லா ஜோரா இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட நடக்க 20-30 பேர் கூட ஆள் இல்ல. இன்னைக்கு அந்த பாத யாத்திரை இருக்கா இல்லையா, நடக்கிறானா இல்லையானே மக்களுக்கு தெரியல. சோ அந்த லெவல்ல வந்துருச்சு.
அப்படி என்ன பண்ணிருக்கானா வந்து சென்னையில கோட்டூர்புரத்துல ஆண்டாள்னு ஒருத்தங்க, அவங்க வந்து பாஜகவுல வந்து ரொம்ப காலமாக முக்கியமான பொறுப்பாளரா வந்து இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இவன் என்ன பண்ணிருக்கான், 50,000மோ 1,00,000மோ வந்து பணத்தை கொடுத்திருக்கான். இந்த மாதிரி யாரு? வந்து பிரதமர் யாரு, அமர் பிரசாத் ரெட்டி தாங்க, அமர் பிரசாத் ரெட்டி. இந்த மாதிரி வந்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய கூட்டத்துக்கு நீங்க வந்து இத்தனை நபர்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எண்ணிக்கையை சொல்லி நீங்க வந்து இத்தனை பேரோட வாங்கன்னு சொல்லியிருக்கான். அன்னைக்கு அந்த அக்காவால வந்து அதாவது இவன் சொன்ன அளவுக்கு போதிய ஆட்களை அவங்களால வந்து கூப்பிட்டுட்டு போக முடியல. உடனே இந்த அக்கா இருந்துட்டு, தம்பி நம்ம கட்சிக்கெல்லாம் 10 பேரை கூப்பிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு உசுறு போய் உசுறு வருது. கட்சி பேரை சொன்னாலே அவன் காரி துப்புறான். அதையும் மீறி பணம் கொடுத்து சோத்தை கொடுத்து நம்ம வந்து ஆளை கூப்பிட்டு வரதுக்குள்ள எங்களுக்குதான் அந்த கஷ்டம் தெரியும். ஏதோ நீ கொடுத்த பணத்துக்கு நான் ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு வந்தனா தம்பி, இதுக்கப்புறம் கூப்பிட்டா ஒருத்தர் வரல தம்பின்னு நீங்க சொல்ல. ஆமாங்க, பாஜகவுக்கு பெருசா எவனும் வரமாட்டான்னு நமக்கு தெரியும். உடனே என்ன பண்ணிருக்கான், இந்த கட்சியில இப்ப புதுசா ரவுடிஸ் எல்லாம் உள்ள சேர்த்திருக்காங்கல்ல, பிட் பாக்கெட் அடிக்கிறவன், செயினை பறிக்கிறவன், திருடுறவன், கொலை பண்றவன், இப்படிப்பட்ட அக்யூஸ்டுகள் எல்லாம் பாஜகல வந்து தொடர்ச்சியா சேர்றத நாம பார்த்திருக்கோம், நாமளும் பேசியிருக்கோம். இப்ப அப்படிப்பட்டவன்ட்ட என்ன பண்றான், அந்த பொம்பளை நான் காசு கேட்டு அந்த பொம்பளை வந்து காசு இல்லைன்னு சொல்லுது, நீங்க கொஞ்சம் வீட்டுல போய் என்னன்னு பாத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இவன் சொன்னது வீட்டுல போயிட்டு பாத்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். உடனே இவன் என்ன பண்றான், அந்த கட்சியில உள்ள கட்சி நிர்வாகிகள் இல்ல, கட்சியில உள்ள பொறுக்கிகள், கட்சியில உள்ள அக்யூஸ்டுகள், பாஜகவுல நிர்வாகிகளாக சேர்ந்திருக்கக்கூடிய அக்யூஸ்டுகள்கிட்ட போய் அந்த அம்மாவே 2 தட்டு தட்டி 2 போடு போட்டு பணத்தை புழுகிட்டு வாங்கறான்னு சொல்ல இவனுக்கு அங்க போயிருக்கானுங்க. போன இடத்துல அக்கா யாரும் தங்கச்சி யாருன்னு தெரியல. அதாவது பணம் வந்து வாங்கினது யாருன்னா ஆண்டாள்னு ஒருத்தங்க, அவங்கதான் வந்துங்க அமர் பிரசாத் ரெட்டி கிட்ட காசு வாங்கினாங்க. எதுக்குன்னா கட்சியில பிரதமர் நரேந்திர மோடியோட கூட்டத்துக்கு ஆட்கள் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லி. ஆனா இவனுங்க போற நேரத்துல அந்த அம்மா ஆண்டாள் இல்ல, அவங்களுடைய அக்காவான தேவிதான் இருந்திருக்காங்க. யார் இருந்தா அந்த நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு படம், அந்த படம் பேர் வந்துங்க திமிருன்னு நினைக்கிறேன். அதுல வடிவேலு வந்து ஒரு இடத்துல போயிட்டு சோடா வாங்கி குடிப்பாரு. அப்ப சோடா வாங்கி குடிக்கும் பொழுது அப்ப அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ என்னம்மா நான் ஒரு வார்டன் அப்படின்னு தெரியாம நீ வந்து பேசிட்டு இருக்கேன் பாப்புல. அந்த அம்மா என்னது வார்டனா, மச்சான் வாங்கடா வார்டன் வந்திருக்காடா அப்படின்னு போட்டு கும்பிடுவாங்க. உடனே இவர் சொல்லுவாரு, ஏமா நான் வார்டன் சொல்றதுக்கு என்னையா போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. நீ என்ன ஜெயில் வார்டன் தானே, ஜெயில எப்படிதானே வந்து எங்கெல்லாம் போட்டு அடிச்ச, ஏமா நான் ஜெயில் வார்டன் இல்லம்மா, நான் ஹாஸ்டல் வார்டன்மா, அதெல்லாம் தெரியாது, வார்டன் தான் போட்டு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அங்க போன இடத்துல தங்கச்சி இல்ல, தங்கச்சியோட அக்கா தேவிதா இருந்திருக்காங்க, போட்டு கும்பிட்டானுங்க. கும்பிடுறதுல இங்க பாத்தீங்கன்னா மண்டைய உடைஞ்சு 7-8 10 தையில அந்த அக்காவுக்கு. இதுதான் நடந்துச்சு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, காவல்துறையில புகார் தராங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணும், கோட்டூர்புர காவல் நிலையத்துல அமர் பிரசாத் ரெட்டி மீதும் அங்க எனவெல்லாம் போனோம்னா அவன் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. அப்ப எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்பட்டா அவரை கைது செய்யணும். அப்ப காவல்துறை வந்து கைது செய்ய வந்தா சென்னையில இருந்து ஓடினேன் தலைவிரிக்க ஓடினேங்கிற மாதிரி எங்க போறான், கொடைக்கானல் போறான். அந்த கொடைக்கானல்ல பாஜகவுல கமலேஷன் ஒருத்தன் போறான். அங்க போய் கொடைக்கானல்ல உள்ள ரெசார்ட்ல தங்க வைக்க போடுறான். இவனுக்காக போடப்பட்ட ஸ்பெஷல் டீம் வந்து ஸ்மெல் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு இப்ப ஆந்திராவில தன்னுடைய சொந்த ஏரியாவில இருக்கான், ஆந்திராவில இருக்கான். ஒண்ணு இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேங்க. அதாவது இப்ப இந்த அண்ணாமலை வந்து இதுக்கு முன்னாடி எப்படிதான் காவல்துறையில இருந்தாப்லன்னு எனக்கு தெரியல. இப்ப அமர் பிரசாத் ரெட்டி வந்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும், சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி. இப்ப இந்த அமர் பிரசாத் ரெட்டி பேரை வந்து 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் பாஜகவுக்கு வந்து ஆபீஸ், அதாவது அலுவலக பொறுப்பாளரா அந்த அண்ணாமலை நியமிச்சிருக்காங்க. இது எந்த கட்சியிலாவது நடக்குமா? நடக்காது. ஆனா பாஜக நடக்கும். இது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடுறேன். இப்ப அமர் பிரசாத் ரெட்டி ஆந்திராவுக்கு ஓடிட்டு அண்ணாமலைக்கு ஒரு மெசேஜ் போடுறான். அண்ணாமலை, நீ பண்ண எல்லா மலமார்த்தனத்திலையும் நான் கூட இருந்தேன். எங்க எப்படி பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், எப்படி ஸ்கெட்ச போட்டு எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்திலேயே என்னை நீ அம்போன்னு விட்டனா நான் காண்டாயிருவேன். என் பாதுகாப்புக்காக எனக்கு இந்த எலெக்ஷன்ல ஒரு பொறுப்பு போட்டு என்னை அனௌன்ஸ் பண்ணு. ஏன்னா இப்ப வந்து எலெக்ஷனுக்கு வந்து பொறுப்பாளர்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நீ வந்து பொறுப்பு போடுற.
அது போல எனக்கும் பொறுப்பு போட்டு அனௌன்ஸ் பண்ணு, இல்லன்னா அப்புறம் நான் வந்து ஜிங்கி சக்கா ஜிங்கா பண்ணுவேன் அப்படின்னு இவன் என்ன பண்றான், ஒரு மெசேஜ போடுறான். அண்ணாமலை மெசேஜ பார்த்துட்டு கூட இருந்தவங்கள்ட்ட சொன்னதாக நம்ம கிட்ட சொன்னது என்னன்னா, இவனை என்ன பண்றதுன்னே தெரியல, தேவையில்லாம எல்லா விஷயத்துலயும் இவனை கூட வச்சுக்கிறது தப்பா போச்சு, இவன் ஒரு அக்யூஸ்டுங்க, இப்ப அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இவனை போய் இப்ப நான் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இவனை நான் போயிட்டு வந்து இது பொறுப்பாளரா போட்டா என்னை காரி மூஞ்சில துப்ப மாட்டாங்களா? நானே ஒரு போலீஸா இருந்திருக்கேன், இவன் ஒரு அக்யூஸ்ட், இவன் இப்ப அப்ஸ்காண்ட்ல இருக்கான், இவன் இப்ப தலைமறைவா இருக்கான், இவனை எப்படி நான் போடுறது அப்படின்னு கெஞ்சிருக்காப்ல, கதறியிருக்காப்ல. ஆனா அமர் பிரசாத் ரெட்டி விடுறதா இல்ல, நீ கெஞ்சினாலும் கத்தினாலும் கதறினாலும் என் பெயர் அந்த லிஸ்டில் வந்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டான். உடனே அண்ணாமலையும் வேற வழி இல்லாம அந்த பேரை லிஸ்ட்ல போட உடனடியா நம்ம மாம்ஸ் கேஷவ மாம்ஸ் இருக்காப்ல அவரு, ஐயோ இதெல்லாம் எப்படியா போலீஸ்ல எஸ்பியா இருந்த, ஐயோ ஒரு அக்யூஸ்ட்ங்கிறாங்க, அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ் ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிட்டு இருக்காங்க, அதே பேரை போய் நீ வந்து எலெக்ஷன் லிஸ்ட்ல வச்சிருக்க, ஐயோ நீ உண்மையிலே படிச்சுதான் எஸ்பி ஆனியா அப்படின்னு அவரு கேட்க, உடனே வந்து நம்மாலு, ஐயா ரொம்ப கோவப்படாதீங்க, அந்த தம்பி ரொம்ப கோவப்பட்டாப்லன்னா உங்க பேரு தான் சேர்ந்து நாரும், அதனால வேற வழி கிடையாது, அவனுக்கு நாம ஏதாவது இப்ப செஞ்சோம்னா நமக்கு நாமளே வச்சிக்க கூடிய சூனியம், அதனால இந்த பேரை வந்து நம்ம போடுறதுனால நமக்கு பேரு வந்து, அதாவது நம்மளுடைய வந்து பேரு கொஞ்சம் தான் நாரும், அவன் பேரை நாம வந்து லிஸ்ட்ல போடாம அவனுக்கு வந்து பொறுப்பு போடாம விட்டோம்னா அவன் ஏதாவது வாய திறந்தானா மொத்தமும் நாரும். சோ கொஞ்சமா நாடுறது பரவாயில்லையா இல்ல மொத்தமா நாடுறது பரவாயில்லையா அப்படின்னு இவன் ஒண்ணு வைக்க, உடனே வந்து கேசவ மாம்சம் டங் 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 டங்னு பார்த்து யோசிக்க, சரி மொத்தமா நாடுறதுக்கு கொஞ்சமா நாடுறது பரவாயில்ல அப்படின்னு கேசவ மாம்சம் இந்த அண்ணாமலை சொல்ற சமாச்சாரத்தை ஆமோதிக்க லிஸ்ட்ல பேரை போட்டாங்க. பாத்துக்குவாங்க, தேடப்படக்கூடிய குற்றவாளி வந்து இந்த 2024 பாஜகவினுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கு அலுவலக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. என்னடா ஆருத்ராவில ஒருத்த கோடி கோடியா கொள்ளையடிச்சு வந்து ஊரை விட்டு ஓடினவர், அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளியை அறிவிச்ச பிறகு அவனை கொண்டு வந்து நரேந்திர மோடியை வந்து, யார் நரேந்திர மோடி, இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை வெல்கம் பண்ற டீம்ல போய் சேர்க்கிறாங்க, அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. இப்ப என்னடானா இந்த அமர் பிரசாத் ரெட்டியை வந்து இது 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அலுவலக பொறுப்பாளரா வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. இந்த கட்சியினுடைய சாரம்சம் இவ்வளவுதான். இந்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்னன்னா, ஆல்ரெடி ஜெயில வந்துங்க அவருக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணுமா, இந்தியன் டாய்லெட்ல தவறா எடுத்துக்காதீங்க, நான் அவரை வந்து கிண்டல்லாம் பண்ணல, அவரால் அந்த இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து எந்திரிக்க முடியலையா, இது ஜெயில தெரியும் உங்களுக்கு, சைட்ல மட்டும் தான் கட்ட இருக்கும், முன்னாடி ஓப்பன் ஸ்பேஸ் தான், இன்னொன்னு இவரு சைஸுக்கு எல்லாம் உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவரால் என்னன்னா இந்தியன் டாய்லெட்ல உட்காந்து எந்திரிக்க முடியல, வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நல்லா இருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து இவருக்கு என்னன்னா வெயில் ரொம்ப இருக்கு, அது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயில எல்லாரும் நக்கல் பண்ணி ஓட்டுறாங்க, பாஜக வந்தாங்க, தலை என்டிஏ கட்சியில சேர்த்துக்கிறியா, தலை என்டிஏ கட்சியில சேர்த்துக்கிறியா, தலை நானும் கட்சிக்கு வந்துறதுல ஏகப்பட்ட பேர் நச்சிருக்கிறாங்களா, இப்படிப்பட்ட. இன்னொன்னு ஜெயில இவருக்கு சாப்பாடு வேற வந்து செட் ஆகலையா, இவருக்கு நெய் பருப்பு இல்லைன்னா அவர் சாப்பிட மாட்டாரா, ரெட்டிக்கு அவர் நெய் பருப்பு இல்லைன்னா சாப்பிட மாட்டாரா, உள்ள பருப்பு தான் இருப்பாங்க, பருப்பு சோறு எல்லாம் பெருசா போட மாட்டாங்க. இப்ப அதனால அவர் என்ன பண்றாப்லன்னா ஹைகோர்ட்ல போயிட்டு வந்து இப்ப ஜாமீன் கேட்கிறாப்ல, என்ன ஜாமீன், முன்ஜாமீன் கேட்கிறாப்ல. இவருக்காக யார் கேட்கிறாருன்னா, இந்த அண்ணாமலையோடைய தோஸ்து, இந்த அண்ணாமலையோட எடுபடி, இந்த அண்ணாமலை கூட இருக்க, இந்த அண்ணாமலை கேசவநாயகத்துக்கு எடுபடியா இருக்கக்கூடிய, தொடர்ந்து இந்த பாஜகவில் இருக்கக்கூடிய அக்யூஸ்டுகளுக்கு எல்லாம் வக்கீலாக வாதாடக்கூடிய, மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய, முன்னாள் பார் கவுன்சில் தலைவராக இருந்த திரு பால் கனகராஜ் தான் இப்ப இவருக்கு வக்கீல். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நீதிபதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அரசியல் உள்நோக்கத்தோடு கேட்டுக்கோங்க, இவன் ஒரு குரூப் அடிச்சு ஒரு அம்மா அடிச்சு மண்டைய உடைச்சு காசை புடுங்க சொல்லுவானா, அது வந்து அதுக்கு இவருக்கே வக்காலத்து வாங்குவாராம். அரசியல் உள்நோக்கத்தோடு என் கட்சிக்காரன் மீது இப்படி ஒரு வழக்க போட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட அம்மா காரி மூஞ்சிலே துப்புது அப்படி கேட்க, அதனால என்னுடைய கட்சிக்காரரால எந்த வேலையும் செய்ய முடியல, அவருடைய அதாவது அவர் தினம் தினம் செய்யக்கூடிய வேலையும் செய்ய முடியல, அவர் டெய்லி பண்ற வேலை கட்ட பஞ்சாயத்து ஏமாத்துற வேலைதான், கொஞ்ச நாள் பண்ணாம இருந்ததா என்னச்சு இப்படி கேட்க, அதனால என்னுடைய கட்சிக்காரருக்கு முன்ஜாமீன் வேணும். உடனே அதுக்கு வந்து காவல்துறை தரப்புல என்ன சொல்லிட்டாங்க, இவர் கூட ஈடுபட்ட இன்னொரு குற்றவாளிக்கு முன்ஜாமீன் கேட்டிருக்காங்க, ஆனா அது என்ன வந்து கோர்ட்ல லிஸ்ட்ல மெம்பர் ஆகல, அதனால இதை நீங்க எப்படி விசாரணைக்கு எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல கேட்க,
உடனே வந்து ஜட்ஜி என்ன பண்ணிருக்காப்லன்னா, அந்த அவங்க கேட்ட முன்ஜாமீனை நாளைக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இதுதான் என்னுடைய விஷயம். ஓகே. இதெல்லாம் தாண்டி அமர் பிரசாத் ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி வந்து எங்க இருக்கார்? ஆந்திராவுல சொந்த ஏரியாவுல சுத்திக்கிட்டு இருக்கார். ஜிங்கு சக்கா ஜிங்கால தலையில தலப்பா கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜாலியா ரெட்டி அக்கறை தேசத்துல சிறப்பா இருக்காரு. உடனே இந்த காவல்துறை ஸ்பெஷல் டீம் அங்க போனா உடனே கையும் கலவமா பிடிக்கலாம். தம்பி அப்படியே அழகா பிடிக்கிட்டு உள்ள அடைச்சிடலாம். அப்புறம் உள்ள அடைச்ச பிறகு குண்டாஸ்ல கூட போடலாம். ஏன்னா இவர் தொடர் குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுகிறார் அப்படிங்கிற காரணத்தை வச்சு, ஆமா அதான் உண்மை அப்படிங்கிற காரணத்தை வைத்து கண்டிப்பா சொல்றேன், அமர் பிரசாத் ரெட்டி குண்டாஸ்ல கூட அடிக்கலாம். குண்டாஸ்ல அடிச்சீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா ஜோரா இருக்கும். பாஜக காலம் கொஞ்சம் நல்லா ஜோரா இருக்கும். பெதர் இதெல்லாம் தாண்டி இன்னொரு கதை சொல்றேன் பெதர். என்ன கதைனா கவுண்டர் கதை. என்ன கவுண்டர்னா சின்ன கவுண்டருக்கு பெரிய கவுண்டருக்கு சண்டை. அந்த சண்டைக்குள்ள இந்த சின்ன கவுண்டர் பண்ற கேம் எல்லாம் இப்ப நான் சொல்றேன், நல்லா பாருங்க. யாரு சின்ன கவுண்டர், யாரும் பெரிய கவுண்டர்? சின்ன கவுண்டர் அண்ணாமலை, பெரிய கவுண்டர் எடப்பாடி. இப்ப எடப்பாடி பழனிசாமிய இந்த அண்ணாமலையால தலைவனா ஏத்துக்க முடியல. எடப்பாடினா ஒரு அடிமை. எடப்பாடி எல்லாம் நான் போயிட்டு அதிமுக வாழ்க்கைய எடப்பாடி வாழ்க்கை சொல்ல முடியாதான். யாரால? அண்ணாமலை. நீ ஏன் ஒருத்தனுக்கு அடிமைதான்? சந்தோஷம் அங்க தும்முனாரா இங்க நீ வந்து தண்ணி குடிச்சாகணும். இல்லன்னா அப்புறம் உன்னுடைய பருப்பு உருவி எடுத்துருவாங்க, தெரியும்ல ஒண்ணு. இப்ப என்ன பண்றான், ஆரம்ப காலத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வந்து மாபெரும் அதிகார சண்டை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்றதுக்காக இவன் பண்ற ஒரு வந்து சிறுமலைத்தனமான வேலை பாருங்க. இப்ப இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் இருக்காங்கல்ல, முக்குளத்தூர். இப்ப அங்க வந்து இசக்கி ராஜான்னு ஒருத்தர், இசக்கி ராஜா. இந்த இசக்கி ராஜா யார் அப்படின்னா மாபெரும் சங்கி, ஒரு இந்துத்துவா வெறிபிடித்தவன், RSS கூட தொடர்புல இருக்கிறவன். நாம அங்க இருக்கும் பொழுதே தெரியும். இன்னொன்னு ரிப்பர் கூட்டம் ஒரு வந்து பிரச்சனை வந்துச்சு இல்ல பிரதர், அந்த இது கந்த சஷ்டி கவசத்தெல்லாம் போட்டு பிரச்சனை வந்துச்சு இல்ல. அப்ப உண்மையாலுமே இந்துத்துவால இருக்கிறவங்களை விட இந்த வந்து தேவர்னு ஜாதி கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய, லெட்டர் பேட் கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த இசக்கி ராஜா தான் ரொம்ப துருணாப்புல. அப்ப இந்து மதத்தை பத்தி பேசுவியாரா, உன்னை கிழிச்சினோடா பிரிச்சினோடா புளிச்சினோடான்னு இவருதான் வந்து ரொம்ப புளிச்சாப்புல. அப்ப இன்னொன்னு RSS வந்து ஒவ்வொரு சாதியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை கையில வச்சுக்கணும். அவங்க மூலியமா அந்த சாதி மக்களை கவர் பண்ணணும். சாதிய தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் நம்ம லிங்க்ல வைக்கணும். அவங்க கிட்ட நாம போய் சொல்லணும், சாதி காப்பாற்றப்படணும்னா இந்து மதம் காப்பாற்றப்படணும், இந்து மதம் இருந்தாதான் உன்னுடைய சாதி இருக்கும் அப்படின்னு நாம சொல்லணும், அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற கண்டென்ட் கான்செப்ட் RSS உண்டு. அதை நான் வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கான்செப்ட் பிரகாரம் இப்படிப்பட்ட தாங்கெல்லாம் முக்குலத்தோர்கள், நாங்கெல்லாம் தேவர் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏற்றி விடக்கூடிய, சாதி பெருமை பேசக்கூடிய இப்படிப்பட்ட ஆட்களை RSS பயன்படுத்திட்டு இருக்குங்கிறது உண்மை. இப்ப அந்த வந்து எசக்கி ராஜாவும் அண்ணாமலையும் க்ளோஸ். அந்த எசக்கி ராஜாவும் இன்னொரு சங்கியாக இருக்கக்கூடிய திருமாரஞ்சியும் க்ளோஸ். இவங்கெல்லாம் ஒரு டீம். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, இந்த அண்ணாமலை அந்த பக்கம் போகும்பொழுது இந்த எசக்கி ராஜா கூடவே இருப்பான். அந்த போட்டோ அமைச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த எசக்கி ராஜா வந்து என்ன பண்றான்னா, அண்ணாமலை கொடுத்த வேலையை நீட்டா பண்றான். என்ன பண்றான், இந்த மாதிரி வந்து தேவர் ஆட்கள் முன்னாடி, அதாவது முக்குளத்த சமுதாய மக்கள் முன்னாடி எடப்பாடி முதலமைச்சர் ஆகக்கூடாது, நம்மளுடைய சமுதாயம் எல்லாம் படிக்கணும், இந்த மூஞ்சி படிக்க சொல்லுது. யோ, பல பசங்களை கட்ட பஞ்சாயத்து சாதி பெருமை பேசி ஏற்றி விட்டுட்டு வழக்கு வாங்க வச்சு, கேஸ் வாங்க வச்சு, அவன் வாழ்க்கை இழந்துட்டு சுத்தி இருக்கான். எத்தனை பேர் நீ படிக்க வச்சிருக்க? நீ எத்தனை பேரை படிக்க வச்சிருக்க? எத்தனை பேரை படிக்க சொல்லியிருக்க? எப்ப பாரு நம்ம சாதியை காப்பாத்தணும், சாதியை காப்பாத்தணும், சாதியை கிழிக்கணும், அதை அதை பண்றான். எவனும் எதுவும் பண்ணல, சாதியில அவனுக்கு காப்பாத்துவான், படிச்சா போதும். இதை என்னைக்காவது சொல்லியிருக்கியா? ஆனா இவன் என்ன சொல்றான், முக்குளத்து மக்களே, தேவர் மக்களே, நம்மளுடைய சாதிக்கு எதிரான இந்த எடப்பாடி தோற்கடிக்கப்படணும், எடப்பாடி வந்து ஒண்ணுலாம் ஆகணும், நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, நம்ம பசங்க எல்லாம் படிக்கணும், நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும். ஏண்டாடி இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அஜெண்டாவை தேவர் மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணும். தேவர் மக்கள்லாம் இந்த வந்து கவுண்டர் சமுதாயமான எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கிற ஒரு பிம்பத்தை காட்டணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அண்ணாமலை இல்ல. அதான் இன்னைக்கு கூட வந்து டிடிவி தினகரன் அவர் 22 சீட்டு பாஜக கிட்ட கேட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கூட வெளியாயிருக்கு. அதே நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் பிரதர், நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், முக்குளத்து சமுதாயம் வன்னியர் சமுதாயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறதுல
அண்ணாமலை தீவிரமா இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான பேச்சுவார்த்தை பாமக சைடும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நமக்கு வந்து இப்ப சொன்ன சோர்ஸின் தகவல் என்னன்னா, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்க அண்ணாமலை கூட சந்திக்கிறாங்க. இவங்க 3 பேரும் அண்ணாமலை சந்திக்கிறாங்க. அண்ணாமலையெல்லாம் போய் சசிகலாலாம் ஒரு பெரிய ஆளா பாக்குதுன்னா, இப்ப சசிகலா எந்த லெவல்ல போயிடுச்சுங்கிறது தான் நமக்கு வந்து மாதிரி பாக்குறதுக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன்னா மாதிரி பெரிய கவுண்டரை டேமேஜ் பண்றத நினைச்சு இந்த பக்கத்து பாத்தீங்கன்னா சாதி பெருமை பேசக்கூடிய முக்குளத்து சமுதாய மக்களை வச்சு கட்சி நடத்தக்கூடிய அந்த கட்சியில 10 பேர் தான் இருப்பாங்க. அது ஒரு விஷயம். அந்த கட்சியில 10 பேர் தான் இருப்பாங்க, லெட்டரிப்படி கட்சி. அதுல இருக்கக்கூடிய எஸ்ஐகி ராஜான்னு ஒருத்தனை வச்சு இந்த அண்ணாமலை பண்ற கேம். நாளைக்கு வன்னியர்லயும் ஒருத்தன் பேசுவான். ஆனா வன்னியர்ல பேசுறதுக்கு வந்து இப்ப வந்து இடஒதுக்கீடு எதுதான் எடப்பாடி இருந்தாருன்னு பேச முடியாது. அதுக்கு வேற ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. இப்படி ஒவ்வொரு சாதிக்குள்ளையும் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி சாதிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தணும், சாதி விட்டு சாதிக்கு பிரச்சனை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும். 2024 எலெக்ஷனுக்குள்ள தமிழ்நாட்டுல ஒரு பெரிய குழப்பம் வரணும் அப்படிங்கிறது அந்த அண்ணாமலையோட நோக்கம். அதற்கு ஸ்டார்ட் பண்ணி வச்ச புள்ளிதான் தேவருக்கும் கவுண்டருக்கும் ஒரு வந்து பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தணும், போட்டி சண்டையை உருவாக்கணுங்கிற முயற்சி தான். சம்பந்தமே இல்லாத இந்த இசைக்கு ராஜா தேவருங்கிறவன் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்ந்து முக்குளத்து சமுதாய மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறத நாம பார்த்தோம். இதெல்லாம் காவல்துறை கவனத்துல எடுத்துக்கணும். இல்லைன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாபெரும் சாதி கலவரங்களை விட மிகப்பெரிய சாதி கலவரங்கள் தமிழ்நாட்டுல கண்டிப்பா நடக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எங்களுடைய ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பிரதர்.